25 general knowledge plus maths aptitude reasoning பார்க்கலாம். திருக்குறளில் அமைந்துள்ள துறவியலில் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிடுக. துறவியலோட அதிகாரத்தோட எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 13. ஆப்ஷன் பி 13. கூற்று காரணம் 1925 ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். காரணம் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் நியூ இந்தியா ஆகும். இதில் வந்து கூற்று வந்து சரியானது. ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டு 1925. செய்தித்தாள் வந்து நியூ இந்தியா வராது. அவரோட இது வந்து குடியரசு புரட்சி இந்த மாதிரி தான் இருக்கும். அவரோட செய்தித்தாள் வந்து நியூ இந்தியா கிடையாது. அப்போது கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ. இங்கே சிவகலை அகழ்வாய்வு பற்றி வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருத்தமாக இருக்கோ அதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சிவகலை அகழாய்வு தாமிரபரணி ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்துள்ளது. சிவகலை பகுதியில் வாழ்ந்த தமிழ் சமூகம் மிக பழமையானதாக கருதப்படுகிறது. செம்பு மற்றும் தங்கத்திலான பொருட்கள் இங்கு கிடைக்கிறது. இதில் சரியானது பார்த்தோன்னா தாமிரபரணி ஆற்றோட வடக்கில் கரையில் தான் வந்து சிவகலை அகழாய்வு என்பது அமைந்திருக்கு. மற்றும் இங்கே வந்து தங்கத்திலான பொருட்கள் வந்து இங்கே கிடைக்கிது. செம்பு தங்கம் ரெண்டுமே கிடைக்கிது. இது ரெண்டும் தான் சரியான வாக்கியமாக அமைந்துள்ளது. ஆப்ஷன் பி 1 மற்றும் 3. குறியிடாத RNA ncRNA முக்கிய பங்கு வகிக்கிறது. RNA என்பது மரபணு கட்டுப்பாடு சம்மந்தப்பட்டது. அப்போது ஆப்ஷன் சி மரபணு கட்டுப்பாடு. இது வந்து சயின்ஸ் கொஸ்டின். இந்திய அரசமைப்பின் 42வது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர். 42வது திருத்தச் சட்டம் 1976 கொண்டு வந்தபோது யார் பிரதமராக இருந்தாங்க? இந்த கொஸ்டின் வந்து நமக்கு ரொம்பவே வந்து ஃபெமிலியரான கொஸ்டின். இந்திரா காந்தி. ஆப்ஷன் சி இந்திரா காந்தி. கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. பல்லவர்கள் மரம், சுதை, லோகம், செங்கல் போன்ற கட்டுமான பொருட்கள் இன்றி குடைவரை கோவில்களை உருவாக்கினர். காரணம் கருங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடங்களுக்கு கற்றளிகள் என்று பெயர். கூற்றும் சரி, இதில் காரணமும் சரி. ஆப்ஷன் சி. இங்கே சிந்து நாகரிகத்தை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் இருக்கிறதுல எது உண்மை அப்படின்ட்டு தேர்ந்தெடுக்கணும். 1920களில் மார்ட்டிமர் வீலர் ஹரப்பா பகுதிகளில் அகழாய்வு நடத்தினார். மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்துத்தொடர் 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. பிராகிருத கல்வெட்டுகளில் மெலுக்கா என்ற சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது. ஸ்ட்ரீடைட் கல்லில் அமைந்த மதகுரு அரசன் மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டது. இதில் வந்து ஆப்ஷன் 2 4 தான் கரெக்டு. மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்துத்தொடர் வந்து மொத்தம் 26 குறியீடுகள் இருக்கும். அதில் ஸ்ட்ரீடைட் கல்லில் இருக்கக்கூடிய மதகுரு அரசன் வந்து மொஹஞ்சதாரோவில் இருந்து எடுக்கப்பட்டது. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி 2 மற்றும் 4 தான் சரியான விடை. இங்கே குரானாலஜிக்கல் ஆர்டர் படி கேட்டிருக்காங்க. மாநிலங்களுக்கு இடையேயான அந்த குழுக்களை வந்து கால வரிசைப்படி ஒழுங்குபடுத்தவும். ஃபஸ்ட்டு ராஜமன்னார் குழு, அதுக்கப்புறம் சர்க்காரியா குழு, அதுக்கப்புறம் வெங்கட செல்லையா குழு, அதுக்கப்புறம் புஞ்சி குழு கடைசியாக வரும். ஆப்ஷன் டி 2 3 4 1. இது வந்து மேக்ஸ் கொஸ்டின். P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையை 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பாங்க.
அவங்க 20மே ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய தொடங்கியிருப்பாங்க. சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P வந்து ஒரு 8 நாளில் முடிக்கிறாங்க. தொடங்கியதுலேருந்து எத்தனை நாள் வந்து Q வேலையை தொடங்கியதுலேருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வந்து வேலையை விட்டு சென்றார் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. Q லெஃப்ட் ஆன டேஸை வந்து கேட்டிருக்காங்க, ஸ்டார்டிங் டேலேருந்து வேலை செஞ்ச வரையும். ஸோ இதுக்கான விடை பார்த்தோன்னா ஆப்ஷன் சி 8 நாட்கள். தொடரோட கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட கூடுதல் வந்து ஆப்ஷன் பி 784. கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர் வரிசையில் அடுத்த உறுப்பு கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் டேர்ம் சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 46,650. தொடர்ச்சி எண்களோட வித்தியாசமுடைய எண்கள் எத்தனை இணைகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வித்தியாசமுடையது 3 இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி. கூற்று காரணம். தமிழ்நாட்டின் 2024ஆம் ஆண்டிலிருந்து 25ஆம் ஆண்டு வரையுமே பொருளாதாரத்தோட ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற பணவீக்கம் 2019லேருந்து 2020ஆம் ஆண்டிலிருந்து 6லிருந்து 2024ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டில் 4.5ஆக குறைந்து காணப்படுகிறது. அதே நேரத்தில் கிராமப்புற பணவீக்கம் 5.4 என்ற விகிதத்தில் நிலையாக உள்ளது. இது பொருளாதாரத்திலேருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இதோட காரணம் வந்து முக்கியமாக அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்படும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், 100 நாள் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம், பிற வருமான திட்டங்களால் ஆதரவு ஏற்படுகிறது அப்படிங்கிறாங்க. கூற்றும் சரிதான், இதோட காரணமும் சரிதான். காரணம் கூற்றுக்கான விளக்கம்தான். இதில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. 3 மற்றும் 4 பொருந்தாதது. டிடிபி மாவட்ட வளர்ச்சி திட்டம் இது வராது. HDAவும் மலைப்பகுதிக்கான முன்னேற்றத்தின் இது ரெண்டுமே தவறாக பொருந்தியுள்ளது. MFALம் DPAPயும் தான் சரியாக பொருந்திருக்குது. அப்போ சரியாக பொருந்தாதது ஆப்ஷன் சி 3 மற்றும் 4. மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்செய்வாரின் தலை. வாய்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவர்களை விட சிறந்தவர்கள். சரி. கூற்று 2 வாய்மையே பேசினாலும் தானம் தவம் செய்பவரே சிறந்தவர். இந்த குறளை கொடுத்து இதோட கூற்று கேட்டிருக்காங்க. வாய்மை பேசுபவர்கள் வந்து தானம் தவம் செய்பவர்களோட சிறந்தவர்கள் தான், உண்மை பேசுகிறவங்க. இந்த கூற்று சரிதான். கூற்று 2 வந்து கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ கூற்று 1 சரி. கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. 1930இல் சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது எனும் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். காரணம், பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய மசோதா பொட்டு கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்துக்கு புறம்பானது என அறிவித்தது. இது கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆனால் வந்து காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் கிடையாது. ரெண்டுமே சரிதான். 1930 தான் வந்து முத்துலட்சுமி அம்மையார் கோவில்களுக்கு பெண்கள் வந்து அர்ப்பணிக்கப்படுறாங்க, அந்த தேவதாசிகளாக, அதை வந்து ஒழிக்கிறதுக்காக வந்தாங்க. மசோதாவை அறிமுகப்படுத்தினதெல்லாம் சரிதான். பொட்டு கட்டும் சடங்கு நடத்துவதற்கு புறம்பானது அப்படின்லாம் இது அறிவிக்கலை. ஸோ அதனால் இது 2 கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கான விளக்கம் இல்லை. ஆப்ஷன் டி தான் ரைட்டான இது. இதில் வந்து நோய்களும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் கொடுத்துருக்காங்க. டெங்குக்கு வந்து தோல், இரத்தம், இளம்பிள்ளை வாதம், குடல், மூளை, தட்டம்மை, தோல், சுவாசப்பாதை, சின்னம்மை,
சுவாசப்பாதை நரம்பு மண்டலம். ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க எந்தெந்த நோய்களால் என்னென்ன பாதிக்கப்படக்கூடிய உறுப்புகள் உடம்புல வந்து பாதிக்கப்படுதுன்னு அதுலேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த கேள்வி. ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3 ரைட்டான விடை. ஆசிரியர்களும் அவங்களோட நூல்களையும் வந்து பொருந்தணும். அமோகவர்ஷர் கவி ராஜமார்க்கம், ஜீனசேனர் ஆதிபுராணம், குணபக்தர் மகாபுராணம், பாணர் காதம்பரி. சரியாக பொருந்தி இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான், 2, 4, 1, 3. சுபாஷ் சந்திர போஸை பற்றி பின்வரும் கூற்றுகள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23, 1897 அன்று மேற்கு வங்காளத்தில் கல்கத்தாவில் பிறந்தார். இந்திய அரசு அவரோட பிறந்த நாளை வந்து ஜனவரி 23 வந்து தைரிய நாள் அப்படின்னு அழைக்குது. சுபாஷ் சந்திர போஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி 23ஆம் தேதி தேசிய விடுமுறை நாளாகும் அப்படின்னு ஒன்று அறிவிக்கப்படலை. ஓகேவா? அப்போ கூற்று 1, 2 மட்டும்தான் வந்து தவறானது. ஸோ கூற்றில் தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி 23, 1897 பிறக்கலை, கல்கத்தாவில் பிறந்தார் அப்படிங்கிறதும், அவரோட ஜனவரி 23ஆம் தேதி தைரிய நாளாக அரசு அறிவிக்கிறது அப்படிங்கிறதுமே தவறு. அப்போ ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 தவறு. குழுக்கள், அந்த குழுக்களுக்கான தலைவர்கள் சரியாக பொருந்தி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழுக்கு சந்தானம் கமிட்டி சந்தானம் தலைவர் கே சந்தானம். அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக குழுக்கு வி ஈஸ்வரன் தலைவர். இது இரண்டுமே 1 மற்றும் 4 தான் சரியாக பொருந்தி இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி 1 மற்றும் 4 சரி. இது மேக்ஸ் அந்த நில அளவை புத்தகத்தில் நீளமானது அதோட மதிப்புகளை கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ 6550 மீட்டர் தான், மீட்டர் ஸ்கொயர் வரும். அந்த டிஎஃப்ஜிஹெச் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி ரீசனிங் கொஷின் கேட்டிருக்காங்க. டிஎஃப்ஜிஹெச்ஐ மற்றும் எம் ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளன. ஐ மற்றும் எம் ஆகியோர் மையத்திலும் எஃப் மற்றும் டி ஆகியோர் முதலிலும் இறுதியாக அமைந்துள்ளன. ஜி என்பவர் டியின் இடது புறத்தில் அமைந்திருக்கனால எஃப்போட வலது புறத்தில் யார் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு கேட்குற கொஷின். ஆப்ஷன் ஏ ஹச். இது அந்த லெட்டர்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 57. ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி நாட் ஈக்குவல் டு சி. இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி ஏ நாட் ஈக்குவல் டு சி அல்லது ஏ ஈக்குவல் டு சி என்பதுதான் சரியான விடை. ஆப்ஷன் டி. ஸோ தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இத்திட்டத்துக்கு உலக வங்கி ஆதரவு அளிக்கின்றது. இத்திட்டம் மத்திய மாநில அரசாங்கத்தில் 60:40 விகிதத்தில் நிதியுதவி வழங்கப்படுகிறது. இந்த முடிவு அடிப்படையில் அமைந்த திட்டத்தினை தமிழ்நாட்டின் சுகாதாரம் மற்றும் நலத்துறையால் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் SDG 9 இலக்காக அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதில் எது சரியான கூற்று? தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. 2 மற்றும் 4. 60:40 விகிதம் என்பது தவறு மற்றும் SDG 9 இலக்காக அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளதுமே தப்பு. இப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இந்தியாவில் சரக்கு சேவை வரியானது விரிவான பல படிநிலைகளில் இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போது விதிக்கப்படுது. இதோட நோக்கம் ஒரே வரி, ஒரே சந்தை, ஒரே நாடு. கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் டி தான் ரைட் ஒன்.
வள்ளுவரும் குறளும் நூலோட ஆசிரியர் யார்? இது நமக்கு நல்லா தெரிஞ்சது, படிச்சிருப்போம். ஆப்ஷன் பி கி ஆப்பே விஸ்வநாதம். திருவள்ளுவரோட உருவத்தினை முதல் ஓவியமாக வரைந்தவர் யார்? பி வேணுகோபால். வேணுகோபால் சர்மா. ஆப்ஷன் பி வேணுகோபால் சர்மா தான் சரியான விடை. ஸோ கீழ்கண்ட கூற்றுல தவறான விடையை கண்டறி. 1798 செப்டம்பர் 1 மேஜர் பானர்மேன் தன்னை கட்டபொம்மன் பாளையங்கோட்டையில் சந்திக்கும்படி இறுதி எச்சரிக்கை விடுவித்தார். கட்டபொம்மனின் கோட்டை 500 அடி நீளத்திலும் 300 அடி அகலத்திலும் முழுவதும் மண்ணினால் கட்டப்பட்டிருந்தது. 1799 செப்டம்பர் 16 அன்று பானர்மேன் கட்டபொம்மனை கைத்தாறு எனுமிடத்தில் பாளையக்காரர்கள் கூடியிருந்த அவையில் விசாரணை செய்தார். 1799 ஜூன் 1 அன்று கட்டபொம்மன் 500 ஆட்களுடன் சிவகங்கை சென்றார். இதில் தவறானது எதுனா ஆப்ஷன் 1, 3 தவறு. ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 தவறு. இப்போ அந்த வகைப்பாடை கொடுத்து அது யார் அதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத மேட்ச் பண்ணணும். 5 உலக வகைப்பாடு ஆர்எச் விட்டக்கர். 6 உலக வகைப்பாடும் காரல் வெய்சி. 3 உலக வகைப்பாடு எர்னஸ்ட் ஹெக்கல். இது 3 தான் சரியாக பொருந்திருக்கு. ஆப்ஷன் பி 1, 2, 4 சரியானது. மேக்ஸ் கொஸ்டினா கரைசல், சயின்ஸ் கொஸ்டின். 0.10 செறிவுடைய வலிமை குறைந்த அமில கரைசலில் 25 டிகிரி செல்சியஸில் 1.20% பிரிகை அடைகிறது எனில் பிரிகை மாறிலியின் மதிப்பு கேட்டிருக்காங்க. அதோட மதிப்பு ஆப்ஷன் சி 1.44 × 10⁻⁻5 வரும். அப்போ ஆப்ஷன் சி. தவறான இணையை கண்டுபிடி. இதில் எல்லாமே சரியாக பொருந்திருக்கு. 1 தவிர கிழக்கு திராவிட மொழி முண்டா வராது, அது மட்டும் தவறாக இருக்குது. மற்ற 3மே இணை, சரியான இணை. ஆப்ஷன் பி 2 தவறாக பொருந்திருக்கு. புதியதாக பதவியேற்றுள்ள இந்திய தேர்தல் ஆணையரை பற்றி கூற்று கொடுத்துருக்காங்க. ஞானேஷ்குமார் பிப்ரவரி 19, 2025 இந்தியாவோட 26வது தலைமை தேர்தல் ஆணையராக பதவியேற்று பொறுப்பேற்றிருப்பார். 1989ஆம் ஆண்டு இந்திய ஆட்சிய பணியின் கேரள பிரிவு அதிகாரி. கேரள அரசின் செயலாளராக பல துறைகளை கையாளும் பொறுப்பையும் அவர் வகித்துள்ளார். அவரை பற்றி சரியான கூற்று அப்படின்னு பார்த்தோன்னா 1 மற்றும் 3. ஆப்ஷன் பி 1 மற்றும் 3. இங்கே அந்த பொசிஷனுக்கான ஓய்வு வயது கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓய்வு வயது 65 வரும், தவறாக பொருந்தி இருக்கு. இந்திய குடியரசு தேர்தலில் நிற்பதற்கு குறைந்தபட்ச வயது 35, இது சரியாக இருக்கு. மேலவை உறுப்பினராகத்துக்கும் குறைந்தபட்ச வயது 30 இருக்கணும், இதுவும் சரிதான். கீழவை உறுப்பினராகிறதுக்கு 21 வயது என்பது தவறானது. அப்போ ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 தான் சரியாக பொருந்தி இருக்கு. ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடம் பிக்கு தொகைக்கு சமமாக இருக்கும். இப்போ 2602 ஏ மற்றும் பியோட பங்கு கேட்டிருக்காங்க. பங்கு ஆப்ஷன் டி 1352ம் 1250 பங்காக கிடைக்கும்.
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கேட்டிருக்காங்க. இதை நார்மலாக ஃபார்முலா வச்சு போட்டாலே ஆன்சர் வரும். சிம்பிள் தான். ஆப்ஷன் ஏ 8500 தான் ஆன்சரு. டைஸ் சம்மு. ஒரு பகடை வந்து 4 முறை உருட்டப்படும் போது அதோட வேறுபட்ட நிலைகளை வந்து கீழே கொடுத்துருக்காங்க. 2ஓட எதிர்பக்கமாக இருக்கக்கூடிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. 2க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ 4. இங்கே விடுபட்ட எண்ணை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 48. கோவிட் பெருந்தொற்றால் மாணவர்களுக்கிடையே ஏற்படும் கற்றல் இடைவெளியை குறைப்பதன் நோக்கமாக தான் தமிழ்நாட்டில் இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தில் பார்த்தோன்னா தன்னார்வலர்கள் மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று மாற்று வரிகள் கொண்ட கல்வியை வழங்குகிறார்கள். சரிதான். அப்போது கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். தவறான இணைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. டிஎஸ்சி, என்எஸ்சி, ஐசிஎம்ஐஎஸ் இது எல்லாமே வந்து கரெக்டாக பொருந்திருக்கு. ஐஎம்ஐஎஸ் வந்து தவறாக பொருந்திருக்கு. அப்போ 4 மட்டும். இங்கே வந்து மேட்சிங் கேட்டிருக்காங்க. அவங்களோட இதழ்கள் அயோத்திதாசர் பண்டிதர் வந்து தெரியும், 1 பைசா தமிழன்னு. ராமலிங்க அடிகள் வந்து திருவருட்பா. ஜோதி பாப்லே வந்து குலாம்கிரி. சையது அகமது கான் வந்து தக்கிபோல் அக்லுக். ஸோ இதை இதழ்கள் பார்த்தாலே நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து நல்ல தெரிஞ்ச கொஷின் தான். ஆப்ஷன் பி 4, 3, 2, 1 ஆன்சர். கூற்று காரணம். சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் புறக்கணிப்பு போராட்டத்துக்கு நடத்த முடிவு செய்யப்பட்டது. சைமன் குழுவில் உறுப்பினர் அனைவரும் வெள்ளையரே, அதாவது குழுவில் இந்தியரே இல்லை. ராஜாஜி சென்னையில் தலைமையில் சைமன் புறக்கணிப்பு நடந்ததுங்கிறது தவறான ஒரு கூற்று. சைமன் குழு உறுப்பினர் எல்லாரும் வெள்ளையர் தான், இந்தியர்கள் கிடையாது. அப்போது காரணம் சரி. ஆப்ஷன் சி. கோபால்ட் 60 புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுகிறது. சரிதான். கோபால்ட் 60 காமா கதிர்களின் மூலமாக செயல்பட்டு புற்றுநோய் செல்களை அழிக்க வல்லது. கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணத்துக்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஒன். தமிழ்நாட்டில் விடியல் பயணம் திட்டம் எப்போ அறிமுகப்படுத்தது? மே 2021. ஆப்ஷன் ஏ. வேலுநாச்சியார் பற்றி எந்த கூற்று சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. வேலுநாச்சியார் சிவகங்கை அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகளாவார். இந்த கூற்று தவறு. வேலுநாச்சியாரின் கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயர்கள் தாக்கும் நோக்கத்துடன் கோபால் நாயக்கர் ஹைதர் அலி கூட்டணி அமைத்தார். ஆமாம், திண்டுக்கல் கோபால நாயக்கரும் ஹைதர் அலி மைசூர்லேருந்தும் இவங்க கூட கூட்டணி அமைத்து அவங்களை எதிர்க்கிறதுக்காக போராடி இருக்காங்க. வேலுநாச்சியார் நோயுற்று 1790 இறந்தார். 96 தான் இறந்துருப்பாங்க. அப்போ இதில் சரியாக இருக்கிறது ஆப்ஷன் 2 தான். அப்போ ஆப்ஷன் ஏ 2 மற்றும் சரி. பிரசிடென்ட் அவங்க எப்போ சிறப்பு விருந்தினர்களாக இருந்தாங்க? குடியரசு தின விழா எந்த குடியரசுத் தலைவர் இருக்கும்போது யார் சிறப்பு விருந்தினராக வந்தாங்க அப்படிங்கிறத பொறுத்த சொல்லியிருக்காங்க. திரௌபதி மர்மு, பிரபோவா சுபியாண்டோ, ஏபிஜே அப்துல் கலாம், விளாடிமிர் புட்டின், பிரணாப் முகர்ஜி, பராக் ஒபாமா, ராம்நாத் கோவிந்த், சிரில் ராமபோசா. ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் மீதான சரியான கூற்று கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரையும் இருக்கும்.
அரசமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த சிந்தனையை ஸ்பானிஷ் அரசமைப்பிடமிருந்து பெற்றனர். அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்பது அரசமைப்பின் ஆன்மாவாகும். இதில் சரியான கூற்று அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளுக்கான உறுப்பு வந்து 36லேருந்து 51 வரை. இது மட்டும்தான் சரி, மற்றது எல்லாமே தவறு. ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் மேக்ஸ் சிம்பிளிஃபை கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்துக்கோங்க. 21/64 ஆப்ஷன் சி. அதே மாதிரி ஆவரேஜ் சம் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சரும் பார்த்துக்கோங்க. 79.48 ஆப்ஷன் பி. இந்த கணக்குக்கான விடை பார்க்கணும்னா 57 ஆப்ஷன் சி 57 என்பது சரியான விடை. கடைசியாகவும் ரேஷியோஸ் வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. எக்ஸோட மதிப்பு கேட்டிருக்காங்க. எக்ஸோட மதிப்பு ஆப்ஷன் சி 8.